அது அது இன்டர்நேஷனலாக இருக்கக்கூடிய ஒரு ரூல். இப்போ அமிதாப் பச்சன் சார் வாங்கியிருக்காங்க, இந்தியாவில் நிறைய பேர் அந்த மாதிரி வாங்கிருக்காங்க. என்னை பற்றிய செய்திகளை போடக்கூடாது, ஏன்னா தவறான திரிதலோடு வருது. அதே மாதிரி ஏஐயில் எடுக்கும்போது நம்ம முகமே இல்லாமல் ஒரு காமெடியாக வந்து இப்படி போகுது. அது மாதிரி அசிங்கப்படுத்திக் கொள்ள வேண்டாமேங்கிறதுக்காகவும் ஏஐக்கு நம்ம அடிமையானோம்னு சொன்னால் நம்ம மூளை வேலை செய்யாது. நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில். அது மாதிரி ஏஐயில் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது எல்லாருமே நீங்களே பார்க்கலாம். சில இடத்துல காமெடியாக இருக்குது, இப்போ உருவம் கரெக்டாக இருக்குது, மற்றபடி சிரிக்கும் போது வேறு யாரோ மாதிரி பேய் மாதிரி தெரியுது, அந்த மாதிரி இருக்குது. அது சரியாகணும். அது மாதிரி அதை கேவலப்படுத்துறதுக்காக பல பேர் யூஸ் பண்ணுறாங்கிறது பரவிட்டு வருதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை கட்டுப்படுத்துறதுக்காக தான் மேலேருந்து இப்போ ஷாருக் கான்லேருந்து இப்போ அமிதாப்ஜிலேருந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் ப்ரெஸ்ஸில் என்னை வந்து இதை பற்றி எழுத வேண்டாம், எங்களோட அனுமதி இல்லாமல் இது பண்ண வேண்டாம், இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டில் பண்ணால் போகும். மற்றபடி வேறு எதுவும் வேண்டாம்னு சொல்கிறதுக்காக தான் அது வந்திருக்கே தவிர இன்டர்நேஷ்னல் ரூலை ஃபாலோ பண்ணி தான் அண்ணன் வந்து இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்காங்கிறது உங்களுக்கு செய்தி. வேற ஒன்று காப்பிரைட்ஸில் சில இதெல்லாம் சொல்லக்கூடாது, தனியாக தான் சொல்லணும். ஏன்னா இல்லை அதில் என்ன இருக்குன்னு சொன்னால் காப்பிரைட்ஸில் ஒரிஜினலில் வந்து அப்படியே எடுத்து போடக்கூடாது. ஒரிஜினலாக எடுத்து இப்போ பிக்சரில் போடுறாங்க இல்லைங்களா, எங்களோட மட்டும் பொட்டு வச்ச தங்க கொடம் சொர்க்கமே என்றாலும் அது அந்த மாதிரி போடுறாங்க இல்லைங்களா, அதுக்கு பெரிய காப்பிரைட்ஸில் டெஃபினட்டாக கொடுத்தாகணும். ஏன்னா எங்களுடைய நாங்கள் பண்ண வேலையை அப்படியே எடுத்து போடுறாங்க இல்லைங்களா, அதுக்கு காப்பிரைட்ஸ் உண்டு, டெஃபினட்டாக கொடுத்தாகணும். அது பெர்மிஷன் வாங்கணும். அண்ணா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கிட்ட வந்து அனுமதி கேட்கலாம். அப்படி படம் பண்ணுறவங்களாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நன்றி, இந்த படத்தில் இந்த பாடலை கொடுத்ததற்காக இளையராஜா அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்கன்னா சரியா போகிறப்ப அவர் போய் கேட்டால் அவர் கொடுத்துருவார், எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவார். அவங்க கேட்காம போடுறதுனால தான் நமக்கு எரிச்சல் வருது. நம்மளை யூஸ் பண்ணி நம்ம பெரிய படங்கள் நம்ம ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் பேர் சொல்லவே தேவையில்லை, தனிப்பட்ட முறையில் யூஸ் பண்ணிக்கிட்டோம். நம்ம பாடல்கள் பார்ப்பது நமக்கு சந்தோஷம் தான். வந்து ஒரு அனுமதி, இளையராஜா அவர்கள் நன்றின்னு ஒரு போர்டு போடுறதுக்கு என்ன, ஒரு வார்த்தை போடுறதுக்கு என்ன, இந்த பாடலை கொடுத்து உதவி இளையராஜாவுக்கு நன்றி போடலாம். அப்போ எங்களை மதிக்காம நீ போயா நீ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த காப்பிரைட்ஸுங்கிறது வந்து கம்போஸ் பண்ணப்பட்டவர்களுக்கான உரிமையான எந்தெந்த காலத்திலும் இது என்னுடைய கம்போசிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அனுமதி வாங்கியிருக்காங்க. அதனாலாம் இப்போ மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாமே ஏஆர்எம் எல்லாருமே வாங்கியிருக்காங்க. அப்போ அதை அடுத்தவர்கள் யூஸ் பண்ணும்போது மேடையில் பாடுறதுக்கெலாம் நான்லாம் அண்ணன்ட்ட சொல்லி அண்ணன்ட்ட பேசி அது ஒரு தடவை சட்டை கூட வந்தது ஞாபகம் கிடைக்கும். லைட் மியூசிக்காரங்களாம் அவங்கெல்லாம் விட்டோன்னா லைட் மியூசிக்கு ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்க. அண்ணா வந்து லைட் மியூசிக்கு நான் ஒன்றும் கேட்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொன்னதுக்கப்புறம் அதை விட்டாங்க. அதனால் லைட் மியூசிக்கில் வர்றதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் ஃபுல் சாங்கும் போடாமல் ஒரு ப்ரோமோ போடாமல் ஒரு சின்ன பிட்டா இந்த பாட்டு பாடினாங்க இந்த பாட்டு பாடினாங்கன்னு ஒன்று சாம்பிளாக போட்டிங்கன்னா அதில் ஒன்று காப்பிரைட்ஸில் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஆனால் ரொம்ப நேரம் இன்றைக்கி வந்து ஒரு பல்லவி, ஒரு சரணம், ஒரு பேக்ரவுண்டுன்னு போட்டிங்கன்னா அது காப்பிரைட்ஸில் வந்துடும். இந்த பாட்டு பாடினாங்கன்னு சின்னதாக போட்டு விட்டிங்கன்னா எந்த காப்பிரைட்ஸும் வர்றதுக்கு இருக்காது, முடியாது. சிவகுமார் சார் மைக்கை தள்ளி விட்டார், ஃபோனை தள்ளி விட்டார், அதுக்கு யாராவது எதாவது பண்ணிக்கலாம்? ஒருத்தரும் ஒன்றும் பண்ணல. நான் வந்து சத்தம் போட்டு போகிறதுக்கு பின்னால் நின்றுட்டு அவர் கேமராவை இப்படி பார்த்து, நம்ம இங்கே கேமரா பார்த்து பேசிட்டு இருக்கோம், அவரை என்ன பார்க்குறது இல்லை, பக்கத்தில் நின்றுட்டு அப்படி நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் பார்க்கும்போது நீங்களே பார்ப்பீங்க, அவங்க பேசுகிறவங்கள பார்க்க மாட்டாங்க. அங்கே கேமரா பார்த்து அப்படி ஏன்னா அவங்க வீட்டுக்கு நியூஸ் சொல்கிறாங்களாம், பார்த்தியா நிற்கிறேன் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி. அதனால் நீங்கள் ஃப்ரேமில் பார்த்து நீங்கள் சொல்லணும், இவ்வளோ ப்ரெஸ் இருக்கிறீங்க உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பேட்டிக்கு டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இப்போ அட்மாஸ்பியரில் ஆட்கள் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, சார் தயவுசெய்து அவரை அனுப்புங்க சார், நீங்கள் இந்த பக்கம் வந்துருங்க சார், தனியாக எடுத்துக்கலாம். நீங்கள் எதுக்கு பின்னால் கூட்டம் உங்களுக்கு, அவருடைய பேட்டி பேச்சு தான் உங்களுக்கு முக்கியம். அதனால் அப்படி மாறினீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ப்ரெஸ்ஸுக்கு நான் சொல்லிக் கொடுறது அதுதான். அதனால தான் அது ஒரு 200 பேர் 300 பேர் செல்ஃபி எடுத்துகிட்டே இருக்காங்க சார். அதில் அழுத்து போய் வெளியே வந்தாலும் கேமரா வச்சுட்டு சார் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா அவங்க பக்கத்தில் கூட்டத்தை விலக்கிட்டு வந்துட்டு அப்படின்றாங்க. இது கஷ்டமாக இருக்குது. இப்படி திரும்பி பார்த்தா வாயா வந்து பேசி யார் காரணம் தான் அதுதான் நடந்தது. அதை பெருசாக போட்டு என்னை வந்து ஒரு மோசமான ஆளாக ஆக்கி டேக்கில் அன்னைக்கெல்லாம் சரி சூப்பராக பார்த்துக்கிறத பார்க்குறீங்களே, நான் எப்படி இருக்கேன் பாருங்க, அப்படி பார்த்துக்கிறாங்க எங்கள் பசங்க. எல்லாருக்கும் அந்த நினைவு வராது. அது வந்து எனக்கு மனசில் பெரிய குறை. காரணம் என்னென்னா, அம்மா அப்பா ஃபாரினுக்கு போயிடுறாங்க, ஃபாரினுக்கு போனால் ஒரு பாஸ்போர்ட் எடுத்து அம்மா கூப்பிட்டு போகலாம், அப்பா கூப்பிட்டு போகலாம். அங்கே இருக்கப்பா நீங்கள் இருப்பான்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு அனாதை இல்லத்தில் சேர்த்து வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அன்னையும் தந்தையும் தானே பாரில் அண்ட சராசரம் கண் கண்ட தெய்வம் அன்னையும் எல்லாம் பாடினாங்க. இந்த காலத்தில் அம்மா அப்பா பாடுறது ஏதாவது பாட்டு இருக்கா யோசிப்பேன். அந்த பாச பந்தங்கள்லாம் விலகிக்கிட்டு வருது, உறவு முறைகள்லாம் விலகிக்கிட்டு வருது. படங்கள்லாம் அந்த காலத்தில் நிறைய சொன்னாங்க, அம்மாவும் நீயே அனாதை ஆசிரமத்தில் பாடின பாட்டு தான். அது மாதிரி பல பேர் வழிகாட்டிகளாக இருந்தாலும் அவங்க அம்மா அப்பாவுக்கு வரணும். அப்படி பண்ணுறவங்க
அவங்க வயசாகும் போது அவங்க பிள்ளைங்க சேர்த்து விடுறது கரெக்டாக இருப்பாங்க. நீ உங்கள் அப்புறம் சேர்த்து விட்டு இல்லை, நீ அங்கே இரு, நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த தண்டனை அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே, இன்பத்தில் ஆடுது என் மனமே. என் மனம் மட்டும் இல்லை, எல்லார் மனமும் ஆனந்தத்தில் மகிழ்ச்சியாக கூத்தாடிட்டு இருப்போம். அப்படி எதுக்காகனா ஒரு நல்ல விஷயத்தை சமுதாய சேவைக்காக செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்திற்காக அதை பார்த்து நான் போயிருக்கேன். அங்கே போயிருக்கேன், ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ அவங்களாம் இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது எனக்கு. இருந்தாலும் அவங்க மிகுந்த அருமையான சேவை செஞ்சிட்ருக்காங்க. அதை பார்த்து என்னுடைய நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு யூகே முரளி அவர்கள் வந்திருப்பது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவருக்கு 40வது வருஷம், 40வது வயசு குழந்தை, 40 தான் ஆகுது. பிறக்கும்போது இருந்து பாடிட்டு இருக்காரு. அதனால 40 தான் ஆகுது. இது எங்கள் மாதிரி இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். 10 வயசுலேயே ஆரம்பிச்சதுனால இப்போ பார்த்தீங்கன்னா 60 வருஷத்துக்கு மேலே மேடையில் பாடிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரு சாதனைகள். எங்கள் மூலமாக, எங்கள் இசையின் மூலமாக என்னென்ன உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அமர் சேவா சங்கமெல்லாம் நான் 2-3 ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்து அவங்களுக்கெல்லாம் ஆரம்பத்தில் அவங்களுக்கெல்லாம் நிறைய பண்ணலாம். அது மாதிரி நிறைய நிறுவனங்களுக்கு ஃப்ரீயாகவே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ராமகிருஷ்ணா மிஷன்லேருந்து எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்துருவோம். அது ஒரு பெரிய பாக்கியம். நாங்கள் என்ன தான் துட்டுக்கு சம்பாதிச்சாலும் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்கு அது போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அதில் இன்னும் எங்களுக்கு மகிழ்ச்சி நிறைய ஏற்படும். முரளி சொன்னார் நீங்கள்லாம் அதை பார்க்கணுன்னு. அது ஏற்பாடு பண்ண வேண்டியது உங்கள் கடமை தான். காரணம் என்னன்னா, ஒரு நாளைக்கு ப்ரெஸ் எல்லாம் கூப்பிட்டு போய் அங்கேயே சாப்பாடு ரெடி பண்ணி அங்கேயே அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு அது கொஞ்சம் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் நல்லா இருக்கும். கண்டிப்பாக அது நிச்சயமா. அதனால் நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நாளைக்கு இருந்தால் தலைவர் இருக்கார், அவர் பார்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பஸ் அரேஞ்ச் பண்ணி, பஸ்ஸு மட்டும் கிஸ் இல்லை, பஸ்ஸு அரேஞ்ச் பண்ணி அவங்கள கூப்பிட்டு போய் காட்டினா அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் காட்டுவாங்க. எதுக்காகனா இவங்க வந்து நல்ல காரியத்துக்கு பண்ணுறதுக்கு பல பேருக்கு மனசு வராது. இப்போ வந்து பல நிகழ்ச்சிகளுக்கு நான் பணம் வாங்குறது, நிறைய பணம் கொடுப்பாங்க சார். நிறைய பாட போகிறோம், எங்களுக்கெல்லாம் நிறைய பணம் கொடுப்பாங்க. அதெல்லாம் தியாகம் பண்ணுறது எல்லாம் அவங்களுக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு தியாக மனப்பான்மையிலாம் பல பேர், பல சிங்கர்ஸ் எல்லாருமே, மியூசிஷியன்ஸ் எல்லாமே ஒத்துழைச்சி வருவாங்க. எல்லாருக்குமே அந்த மனசு இருக்கிறதுனால நல்ல காரியத்துக்கு பண்ணுறாங்க, நம்மளும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான். நானும் அதே மாதிரி தான். இவர் சொன்ன உடனே நல்ல காரியத்துக்குன்னொன்னே உடனே நான் ஓடி வர மனசு இருந்தது. காரணம் என்னென்னா, இப்படிப்பட்ட விஷயங்கள் ஜனங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுல எனக்கு பெரிய அக்கறை உண்டு. நிஜமாகவே ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற முரளி அவர்களுக்கு நான் நன்றி சொல்லணும். அவர் வந்து இசையமைப்பாளராக மாதிரி 10 படங்கள் இசையமைத்திருக்கிறார் என்று கூறியிருக்கிறார். இன்னும் நிறைய படங்களை பண்ணுவதற்கு நாங்கள் எங்களுக்கு என்ன பண்ணோம், எங்கள் சொந்த கதையை கொஞ்சம் அப்படியே அடிச்சு விட்டுக்கணும். இந்த ப்ரெஸ்ஸு கிடைக்கிறது கஷ்டம். நாங்கள் கச்சேரி பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணோம்னா, பால் தான் பாடியிருப்போம், எஸ்பிபி இவங்கெல்லாம் பாடிட்டு இருப்பாங்க. நாங்கள் ஓனாக கம்போஸ் பண்ண சாங்ஸை அங்கே போட்டு காட்டுறதுக்காக என்ன பண்ணோம், முதல்ல ரிஹர்சல் பண்ணிவிட்டு அந்த மேடையில் நாங்கள் இப்படி ஒரு சுச்சுவேஷனுக்கு ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணிருக்கோம், அதை கொஞ்சம் கேளுங்க புதுசாக இருக்கும்னு சொல்லிட்டு அதில் பாடுவோம். அதில் பண்ண நிறைய பாட்டுகள் அது மாதிரி பாடி கொண்டு இருக்கோம். நிறைய ஏதோ நினைவுகள் இந்த மாதிரி பாட்டெல்லாம் அங்கே கம்போஸ் பண்ணி ஜனங்கள் முன்னால் பாடி அது பாப்புலரானோடனே அதை கொண்டு வந்து சினிமா பண்ணோம். ஆக இவருக்கும் ஒரு வழி இருக்கிறது. இசை நிகழ்ச்சி நடத்துகிறீங்க, நீங்கள் ஓனாக கம்போஸ் பண்ண சாங்ஸை கூட நாங்கள் இப்படி பண்ணியிருக்கோம் கேளுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கம்போசிஷன்லாம் வெளியே வரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. ப்ரெஸ்ஸை பற்றி சொல்லணும். ப்ரெஸ்ஸை பற்றி ரொம்ப அருமையாக, ரொம்ப எங்களை எப்படி வேணாலும் ஆக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி அப்படி ஆக்கிட்டு இருக்கோம் நிறைய. இருந்தாலும் ஒரு நல்ல காரியத்துக்காக நீங்களாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேறு என்ன சொல்லணுமா? வேறு ஏதாவது? நிறைய கேட்க இதுதானே சரின்னு ஒத்துட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி தான் எல்லோரும் வர்றாங்க. எல்லாருமே நானும் கலந்துக்கிறேன்னு சொல்லி தான் வர்றாங்க. எல்லாருக்குமே அந்த சமூக மனப்பான்மை இருக்குது. தேசத்துக்கு இப்படிப்பட்ட நல்ல காரியங்களுக்கு உதவணும் அப்படிங்கிறதுக்கு. இது இப்படி பண்ணாலும் நீங்கள் அடுத்த வருஷம் இதே போல் இருக்கக்கூடிய இன்னொரு இடத்த செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும். அடுத்த வருஷத்துக்கு நாங்கள் பண்ணுறதில்ல. அவங்க எங்கே கட்சி நம்மளாம் பண்ணுறதில்ல. அண்ணன் பண்ணுறது அது நிறைய என்னென்ன ரகசியம் அவர் வெளியிட மாட்டாங்க. அவங்க பல விஷயங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிறது ஒரு செய்தி உங்களுக்கு. அதை வந்து விளம்பரப்படுத்திக்கிறதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லை. சூப்பரா பாத்துக்கிறத பாக்குறீங்களே, நான் எப்படி இருக்கேன் பாருங்க. அப்படி பாத்துக்கிறாங்க எங்க பசங்க. எல்லாருக்கும் அந்த நினைவு வராது. அது வந்து எனக்கு மனசுல பெரிய குறை. காரணம் என்னன்னா, அம்மா அப்பா ஃபாரினுக்கு போயிடுறாங்க. ஃபாரினுக்கு போனா ஒரு பாஸ்போர்ட் எடுத்து அம்மா கூட்டு போகலாம், அப்பா கூட்டு போகலாம்.
அங்கே இருக்கப்பா நீங்க இருப்பான்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு அனாதை இல்லத்தில் சேர்த்து வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அன்னையும் தந்தையும் தானே பாரில் அண்ட சராசரம் கண் கண்ட தெய்வம் அன்னையும் எல்லாம் பாடினாங்க. இந்த காலத்தில் அம்மா அப்பா பாடுறது ஏதாவது பாட்டு இருக்கா? யோசிப்பேன். அந்த பாச பந்தங்கள்லாம் விலகிக்கிட்டு வருது, உறவு முறைகள்லாம் விலகிக்கிட்டு வருது. படங்கள்ல அந்த காலத்தில் நிறைய சொன்னாங்க, அம்மாவும் நீயே அனாத ஆசிரமத்தில் பாடின பாட்டு தான். அது மாதிரி பல பேர் வழிகாட்டிகளாக இருந்தாலும் அவங்க அம்மா அப்பாவுக்கு வரணும். அப்படி பண்ணுறவங்க அவங்க வயசாகும் போது அவங்க பிள்ளைங்க சேர்த்து விடுறது கரெக்டாக இருப்பாங்க. நீ உங்கள் அப்புறம் சேர்த்து விட்டு இல்லை, நீ அங்கே இரு, நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த தண்டனை அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஏன்னா அது அவங்க வாங்கிடுவாங்கம்மா ஒன்று. காப்பிரைட்ஸில் சில இதெல்லாம் சொல்லக்கூடாது, தனியாக தான் சொல்லணும். ஏன்னா இல்லை அதில் என்ன இருக்குன்னு சொன்னால், காப்பிரைட்ஸில் ஒரிஜினலில் வந்து அப்படியே எடுத்து போடக்கூடாது. ஒரிஜினலாக எடுத்து இப்போ பிக்சரில் போடுறாங்க இல்லைங்களா, எங்களோட மட்டும் பொட்டு வச்ச தங்க கோடம் சொர்க்கமே என்றாலும் அது அந்த மாதிரி போடுறாங்க இல்லைங்களா, அதுக்கு பெரிய காப்பிரைட்ஸில் டெஃபினட்டாக கொடுத்தாகணும். ஏன்னா எங்களுடைய நாங்கள் பண்ண வேலையை அப்படியே எடுத்து போடுறாங்க இல்லைங்களா, அதுக்கு காப்பிரைட்ஸ் உண்டு, டெஃபினட்டாக கொடுத்தாகணும். அது பெர்மிஷன் வாங்கணும். அண்ணா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கிட்ட வந்து அனுமதி கேட்கலாம். அப்படி படம் பண்ணுறவங்களாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நன்றி, இந்த படத்தில் இந்த பாடலை கொடுத்ததற்காக இளையராஜா அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்கன்னா சரியா போடுவா. அவர் போய் கேட்டால் அவர் கொடுத்துருவார், எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவார். அவங்க கேட்காம போடுறதுனால தான் நமக்கு எரிச்சல் வருது. நம்மளை யூஸ் பண்ணி நமக்கு பெரிய படங்கள் நம்ம ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் பேர் சொல்லவே தேவையில்லை. தனிப்பட்ட முறையில் யூஸ் பண்ணிக்கிட்டோம். நம்ம பாடல்கள் பார்ப்பது நமக்கு சந்தோஷம் தான். வந்து ஒரு அனுமதி, இளையராஜா அவர்கள் நன்றின்னு ஒரு போடுறதுக்கு என்ன, ஒரு வார்த்தை போடுறதுக்கு என்ன, இந்த பாடலை கொடுத்து உதவி இளையராஜாவுக்கு நன்றி போடலாம். அப்போ எங்களை மதிக்காம நீ போயா நீ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த காப்பிரைட்ஸுங்கிறது வந்து கம்போஸ் பண்ணப்பட்டவர்களுக்கான உரிமையான எந்தெந்த காலத்திலும் இது என்னுடைய கம்போசிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அனுமதி வாங்கியிருக்காங்க. அதனாலாம் இப்போ மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாமே ஏஆர்எம் எல்லாருமே வாங்கியிருக்காங்க. அப்போ அதை அடுத்தவர்கள் யூஸ் பண்ணும்போது மேடையில் பாடுறதுக்கெலாம் நான்லாம் அண்ணன்ட்ட சொல்லி அண்ணன்ட்ட பேசி அது ஒரு தடவை சட்டை கூட வந்தது ஞாபகம் கிடைக்கும். லைட் மியூசிக்காரங்களாம் அவங்கெல்லாம் விட்டோன்னா லைட் மியூசிக்கு ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்க. அண்ணா வந்து லைட் மியூசிக்கு நான் ஒன்றும் கேட்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொன்னதுக்கப்புறம் அதை விட்டாங்க. அதனால் லைட் மியூசிக்கில் வர்றதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் ஃபுல் சாங்கும் போடாமல் ஒரு ப்ரோக்ராமை போடாமல் ஒரு சின்ன பிட்டா இந்த பாட்டு பாடினாங்க இந்த பாட்டு பாடினாங்கன்னு ஒன்று சாம்பிளாக போட்டிங்கன்னா அதில் ஒன்று காப்பிரைட்ஸில் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஆனால் ரொம்ப நேரம் இன்றைக்கி வந்து ஒரு பல்லவி, ஒரு சரணம், ஒரு பேக்ரவுண்டுன்னு போட்டிங்கன்னா அது காப்பிரைட்ஸில் வந்துடும். இந்த பாட்டு பாடினாங்கன்னு சின்னதாக போட்டு விட்டிங்கன்னா எந்த காப்பிரைட்ஸும் வர்றதுக்கு இருக்காது, முடியாது. அது இன்டர்நேஷனலாக இருக்கக்கூடிய ஒரு ரூல். இப்போ அமிதாப் பச்சன் சார் வாங்கியிருக்காங்க, இந்தியாவில் நிறைய பேர் அந்த மாதிரி வாங்கிருக்காங்க. என்னை பற்றிய செய்திகளை போடக்கூடாது, ஏன்னா தவறான திரிதலோடு வருது. அதே மாதிரி ஏஐயில் எடுக்கும்போது நம்ம முகமே இல்லாமல் ஒரு காமெடியாக வந்து இப்படி போகுது. அது மாதிரி அசிங்கப்படுத்திக் கொள்ள வேண்டாமேங்கிறதுக்காகவும் ஏஐக்கு நம்ம அடிமையானோம்னு சொன்னால் நம்ம மூளை வேலை செய்யாது. ஏஐயில் போய் நம்ம அடிமையாக போயிட்டோம்னா, ஃபோனில் நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்கள் மூளை வேலை செய்யாது. வாத்தியாக நான் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் காட்டிக்கலாமே தவிர அது ஏஐ பண்ணது, அதுக்கும் உங்கள் பயிருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது. ஆகவே ஏஐயே நம்பக்கூடாது. நம்ம மூளையில் அது மாதிரி கொண்டு வர்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதை அங்கே கொடுத்துட்டு ஓசியாக கொடுப்பாங்க, பின்னால் வரும் பொறுங்க, பின்னாலும் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களா? சந்தோஷம். சொல்லுங்க. நாங்கள் எங்களுக்கு இருக்கிற வேலையில் நீங்கள் வந்து என் கூட ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு இருந்து பாருங்கள். என்னென்ன வேலைகளில் மாட்டிக்கிறோம், என்னென்ன கதைகளை கேட்குறோம், என்னென்ன அட்வைஸ் கொடுக்குறோம், என்னென்ன வேலைகளில் உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறதான் உங்களுக்கு தெரியாது. அதுக்கிடையில் இதில் கவனம் செலுத்துகிறோம்னா எங்கள் கவனம் வேறு மாதிரி போயிடும். அண்ணனே சொன்னாங்களே, நான் எல்லாம் நம்ப மாட்டேன். நான் வந்து ஆனால் என்னுடைய திங்கிங்கில் அது என்னென்னா, நீங்கள் ஒரு டியூன் அதில் கொடுக்குறீங்கன்னு வைங்களா, இதை கம்போஸ் பண்ணேன்னா அது வந்துடும். அப்போ உங்களுக்கு புதுசா நம்ம ஏதோ ஒரு மொழியில பண்ணிட்டேன்னு உங்களுக்கு காலரை தூக்கி விடுவீங்க. அது உங்க மூளை இல்லை, உங்க மூளையில உருவாகலை. அது அங்க அவங்க கொண்டு போய் அவன் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான். நம்ம மூளையை கடைசி வரைக்கும் நம்ம மூளையில வரக்கூடிய விஷயங்கள் தான், எழுத்துக்கள் தான், பாட்டு தான், குரல் தான் நிற்குமே தவிர மற்றவர்கள் நிற்காது. அது வேற மாதிரி போயிடும்.
அதனால ஏஐ நம்பாதீங்கிறதுக்காக அந்த மீட்டிங் இல்லை, நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில். அது மாதிரி ஏஐல வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதை எல்லாருமே நீங்களே பார்க்கலாம். சில நேரத்தில் காமெடியாக இருக்குது, இப்போ உருவம் கரெக்டாக இருக்குது, மற்றபடி சிரிக்கும் போது வேறு யாரோ மாதிரி பேய் மாதிரி தெரியுது, அந்த மாதிரி இருக்குது. அது சரியாகணும். அது மாதிரி அதை கேவலப்படுத்துறதுக்காக பல பேர் யூஸ் பண்ணுறாங்கங்கிறது பரவிட்டு வருதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை கட்டுப்படுத்துறதுக்காக தான் மேலேருந்து இப்போ ஷாருக் கான்லேருந்து இப்போ அமிதாப்ஜிலேருந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் ப்ரெஸ்ஸில் என்னை வந்து இதை பற்றி எழுத வேண்டாம், எங்களோட அனுமதி இல்லாமல் இது பண்ண வேண்டாம், இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டில் பண்ணால் போகும். மற்றபடி வேறு எதுவும் வேண்டாம்னு சொல்கிறதுக்காக தான் அது வந்திருக்கே தவிர இன்டர்நேஷ்னல் ரூலை ஃபாலோ பண்ணி தான் அண்ணன் வந்து இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் வாங்கிக்கிறாங்கிறது உங்களுக்கு செய்தி. வேற ஒன்று யாரா ஒருத்தர் சொல்லுங்க, யாரா ஒருத்தர் உங்களுக்கே தெரியும். நான் பதில் சொல்றதை விட உங்களுக்கே தெரியும் என்ன காரணம் சொல்லுங்க. அப்போ மியூசிக் ரைட்டர் போடுறது நல்லா இல்லையா? அவங்களாம் அந்த மாதிரி பாட்டு போட முடியாதா? அது நான் சொல்லக்கூடாது, தம்பிங்க எல்லாம் நம்ம பிள்ளைங்க, நம்ம சகோதரர்கள், நம்ம குடும்பம். அதனால அவங்கள குறை சொல்றதுல ப்ரொடியூசரோ டைரக்டரோ இந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு பாட்டு இருந்தால் அது சொன்னாங்கன்னா அவங்க போடுவாங்க. மியூசிக் ரைட்டர் அதை போடுவாங்க, அதே மாதிரி போட்டு தருவாங்க. இது ஜோடி மஞ்ச கூறுவினா இவங்க ஒன்று போட்டதா ஒன்று போடலாம், போட்டு அதே மாதிரி போட. ஆனால் அந்த பீட்டு வந்து உங்களுக்கு பழக்கப்பட்டதுனால, அந்த பாட்டு பழக்கப்பட்டதுனால அது படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னொரு குஷியை ஏற்படுத்துது. ஆல்ரெடி பார்த்தா இப்படி மாற்றி பார்க்குறோமே அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்டில் தான் அது வருதே தவிர மற்றபடி ஒன்றும் குறை சொல்ல முடியாது. இசையமைப்பாளர்கள் இதற்கு மேலும் இசைப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க. அதற்கு தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் இடம் கொடுக்கறது இல்லைங்கிறதான் உண்டு. அவங்கள்ட்ட சரி, ஐயோ அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு பாட்டை போடியானா போட்டுருவாங்க. அதை வர வைக்கணுமே தவிர பல சுவையை எடுத்து போடுறதுங்கிறது கொஞ்சம் சில நேரத்தில் தேவைப்படும். அதை அனுமதியோடு பெற்றுக்கொண்டால் நமக்கு நல்லது. அதான் இளையராஜா இல்ல, கங்கைமரன் இல்ல, வேற என்ன சொல்றதா இல்லை. இளையராஜாவும் இல்லை, கங்கைமரனும் இல்லை. கங்கைமரன் அப்போ யாராவது இப்போ ஃப்ரீயாக படம் பாட வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீயாக பாட்டு எழுதி கொடுத்துருவான், காசெல்லாம் வாங்குறதில்ல வச்சுக்கான்னு சொல்லிட்டு. அது மாதிரி தான் இருக்கமே தவிர மற்றபடி அண்ணன்லாம் அந்த நிலைமைக்கு இறக்கக்கூடாது. அவருக்கு சிம்பனி எழுதிட்டு சும்மா டைம் வேஸ்ட் பண்ணுறதே கிடையாது. உட்காந்து புக்கில் சிம்பனி எழுதிட்டு இருப்பாரு, இல்லை புதுசாக பகவத்கீதை முடிச்சிருக்காரு. அந்த மாதிரி பல வேலைகளில் பெரிய வேலைகளில் உட்காந்துருக்காரு. எனக்கு சினிமா வேணும், அவங்க நடிக்கிறது போகணும், அந்த ஆசையே கிடையாது. சதா சர்வ காலமும் மியூசிக்கிலேயே இருக்கக்கூடிய ஒரு ஆள் எனக்கு அண்ணனா கிடச்சிருக்காருன்னா எல்லா வீட்டிலையும் சொல்கிறது தான். என்னை விட பாக்கியசாலி வேறு யாரும் கிடையாது. ஏன்னா ஒரே தம்பி நான் தான் இருக்கேன். அதனால் அவ்வளோ பெருமைகளும் எனக்கு தான் வந்து சார். ஐயோ எங்கள் அண்ணா அப்படின்ற மாதிரி அவருடைய தவறுகளை ஒரு ஆள் வசந்ததுக்கப்புறம் அவன்கிட்ட என்ன தவறு இருக்குன்றத நோட் பண்ணுறதுக்கு பல பேர் அப்படி சுற்றிட்டே இருப்பாங்க. என்ன ஏதாவது ஒன்று பிடிச்சது ஆள் மடக்கணுண்டா, ஏன் அவன் தூக்கி விடுங்களேன். நல்லா சமயத்தில் ஒரு இடத்துல வந்து ப்ரெஸ்ஸில் நான் திட்டேன், அதை போட்டு பெருசாக பண்ணிட்டீங்களே, அது என்ன நடந்ததுன்னு போட்டிருக்கணும் இல்லையா நீங்கள். அது மாதிரி எங்களை நல்லா வளர்த்து விடுறதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கணும். வேறு ஒன்றும் நான் சொல்கிறதுக்கு இல்லை. அவங்க நல்லவங்கப்பா. ஏதோ இது நடந்த ஏதோ ஆத்திரத்தில் பட்ட சிவகுமார் சார் மைக்கை தள்ளி விட்டார், ஃபோனை தள்ளி விட்டார். அதுக்கு யாராவது எதாவது பண்ணிங்களா? ஒருத்தரும் ஒன்றும் பண்ணல. நான் வந்து சத்தம் போட்டு போகிறதுக்கு பின்னால் நின்றுட்டு அவர் கேமராவை இப்படி பார்த்து, நம்ம இங்கே கேமரா பார்த்து பேசிட்டு இருக்கோம், அவரை என்ன பார்க்குறது இல்லை, பக்கத்தில் நின்றுட்டு அப்படி நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் பார்க்கும்போது நீங்களே பார்ப்பீங்க, அவங்க பேசுகிறவங்கள பார்க்க மாட்டாங்க. அங்கே கேமரா பார்த்து அப்படி ஏன்னா அவங்க வீட்டுக்கு நியூஸ் சொல்கிறாங்களாம், பார்த்தியா நிற்கிறேன் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி. அதனால் நீங்கள் ஃப்ரேமில் பார்த்து நீங்கள் சொல்லணும், இவ்வளோ ப்ரெஸ் இருக்கிறீங்க உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பேட்டிக்கு டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இப்போ அட்மாஸ்பியரில் ஆட்கள் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, சார் தயவுசெய்து அவரை அனுப்புங்க சார், நீங்கள் இந்த பக்கம் வந்துருங்க சார், தனியாக எடுத்துக்கலாம். நீங்கள் எதுக்கு பின்னால் கூட்டம் உங்களுக்கு? அவருடைய பேட்டி பேச்சு தான் உங்களுக்கு முக்கியம். அதனால் அப்படி மாறினீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ப்ரெஸ்ஸுக்கு நான் சொல்லிக் கொடுறது அதுதான். அதனால தான் அது ஒரு 200 பேர் 300 பேர் செல்ஃபி எடுத்துகிட்டே இருக்காங்க சார். அதில் அழுத்து போய் வெளியே வந்தோன்னே கேமரா வச்சுட்டு சார் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா, அவங்க பக்கத்தில் கூட்டத்தை விலக்கிட்டு வந்துட்டு அப்படின்றாங்க. இது கஷ்டமாக இருக்குது. இப்படி திரும்பி பார்த்தா வாயா வந்து பேசி யார் காரணம் தான் அதுதான் நடந்தது. அதை பெருசாக போட்டு என்னை வந்து ஒரு மோசமான ஆளாக ஆக்கி டேக்கில் அன்னைக்கெல்லாம். சரி ஆமாம், ஏன் பிரேம்ஜி பண்ணிட்டு இருக்கான் படம் பண்ணி அவங்க படிக்க விட்டாச்சு. இப்போ எழுதுறா, இங்கிலீஷில் எழுதுறாங்க. அதை தொழிலுக்கு கொண்டு வரணுங்கிற ஆசை கிடையாது. எங்கள் பிளட்லேயே இருக்கிறத எங்கள் பின்னால் வரக்கூடிய சந்ததிக்கு வந்துட்டே இருக்கு.
நீங்கள் உங்கள் சந்ததிகளை அப்படி வளர்க்கணும். உங்கள் ஆட்கள்லாம் ப்ரெஸ்ஸில் வரவிடாமல் இதில் பல கஷ்டப்பட்டுருக்கீங்க. உங்கள் பையனும் மற்றவங்களாம் ப்ரெஸ்ஸில் வர வேண்டாம்டா, நாங்கள் ரொம்ப பாடுபட்டோம். நான் இப்போ வெங்கட் பிரபுவே சினிமாவுக்கு வர வேண்டாம்னு துரத்தினேன். லண்டனில் படிக்க வைக்கிறதுக்கு. அமெரிக்காவில் படித்தான், லண்டனில் படித்தான். 2 பேரையும் இந்த பக்கம் சினிமாவுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அங்கே அனுப்புனா கரெக்டாக வந்து நிற்கிறான். ஒரு சான்ஸ் வந்து ஒரு டைரக்டர் ஆகிட்டான் தான். அதில் சாதிக்கிறாங்கன்றதே நமக்கு சந்தோஷம். நம்ம மியூசிக் பண்ணக்கூடாது சார். சார் காலங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க போயிட்டு இருக்காங்க. மறுபடியும் நீங்க வந்து பண்ணல. கொஞ்சம் பிரபுட்ட கொஞ்சம் சொல்லுங்க சார். வெங்கட் பிரபுட்ட கொஞ்சம் சொல்லுங்க சார். உங்க அப்பா நல்லா தானே இருக்காரு. அவரை போட்டு படம் அடியா, அவரை போட்டு ஆக்ட் பண்ற ஒரு படம் லெனின் பாண்டியன் ஒரு படம் சத்யஜோதி பிலிம்ஸ் வருது. அதை பார்த்துட்டு நீங்கள்லாம் கண்டிப்பாக போட்ட தயாராக இருக்கு. ஏன்னா வந்து அவ்வளவு ஹார்ட் டச்சிங்கான படம் வந்திருக்கு. என்னோட சுய விளம்பரமும் கொஞ்சம் சொல்லிக்கணும் இல்லையா, அதுக்காக தான் நல்லா வந்திருக்கு. அதை பாருங்க. அவங்க படத்துல அறிமுகம் போதே நிலா காயும் நேரம் சரணம் போது இந்த பொண்ணு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ரசிகம் இருக்க மாட்டோம். ஏன்னா அது அந்த சிச்சுவேஷன் பிரசாந்த் அவங்களும் ஆக்ட் பண்ணிருப்பாங்க, நம்ம பார்த்துட்டு இருப்போம். நல்லா இருக்கு அந்த பொண்ணு அப்படின்றதா இருக்கும். தவிர இது வரைக்கும் சினிமாவில் கெட்ட பேர் வாங்காத எங்களை பற்றி தெரியும். ப்ரெஸ்ஸுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எந்த விட கான்ட்ரவர்சிலையும் ஈடுபடாமல் உட்காந்துருக்கக்கூடிய ஆட்கள் பார்த்தா நல்லா ரசித்தோம். நிறைய படங்களுக்கு மியூசிக் பண்ணோம், நிறைய படங்கள் கலந்து பண்ணிட்டு இருந்தோம். அவங்க வந்து எனக்கு ஜோடியாக நடக்கிறாங்கன்னா எம்மா சொன்னோன்னா அது ஏன் வந்த உடனே வழியிறீங்க அப்படின்னு. வேற வழி இல்லைம்மா, நான் நினைச்சேன்னா நீ வந்து எனக்கு ஜோடியாக நடிப்பேன்னு. அப்படிங்கிறப்ப ஜாலியாக போச்சு. இதெல்லாம் ஒரு டெவலப்மெண்ட் சார், டெவலப்மெண்ட் நம்ம நினைக்க முடியாது. காலையில் 10 மணிக்கு ஒரு ஷோ சார், 2 மணிக்கு ஒரு ஷோ சார், சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு ஷோ. 3 ஷோவை பண்ணுறாங்க. காமராஜர் ஹால் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் 3 மணி நேரம் சார். 10 to 1 ஒரு ஷோ, 2 to 5 ஒரு ப்ரோக்ராமு, அப்புறம் வந்து 6 to 10 ஒரு ப்ரோக்ராம் சார். ஸோ 3 ஸ்லாட்டாக பண்ணுறோம். இதில் சுஷீலாமாவை இன்வைட் பண்ணியிருக்கோம், சிற்பி சார் வர்றாரு, இவர் தானு சார், கலைப்புலி தானு சார் வர்றாரு, டைரக்டர் வசந்த் சார் வர்றாரு, சித்ரா லக்ஷ்மண் சார் வர்றாரு. அதே மாதிரி சூப்பர் சிங்கர்ஸ், சன் சிங்கர்ஸ், பிளேபேக் சிங்கர் ரோஷினி வராங்க, செந்தில் தாஸ் வர்றாரு, மாலதி வராங்க. நிறைய, அதாவது என்னோட இசை பயணத்தில் நிறைய பேர் கூட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இதுக்குள்ள இவங்களெல்லாம் நான் கேட்டவுடனே இவங்க எல்லாருமே மேக்ஸிமம் வந்துட்டு இப்போ இது முதல்ல அதாவது இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு ஹம்பிள் ஹியூமன் பீங்காக பின்னணி பாடகி கங்கா. ஸோ இவங்க எல்லாருமே இவங்க வராங்க, ஆளுக்காளுக்கு ஒரு சாங் 2 சாங் பாடுறாங்க. ஸோ இதுதான் 100க்கும் மேற்பட்ட செலிபிரிட்டிஸ் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க சார். சார் ஆக்சுவலாக இந்த நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான இது என்னன்னா சார், இந்த இல்லை சார், முதல்ல இந்த நிகழ்ச்சி 40 வருஷத்தை ராஜா சார்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன். நான் அவரை போயிட்டு அவர்கிட்ட போய் இந்த மாதிரி 40 இயர்ஸ் பண்ணுறேன் சார், அவர்கிட்ட பிளெஸிங் வாங்கிட்டு தான் வந்தேன் நான். ஸோ நல்லா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எது சார்? 40 வருஷம் மியூசிக் ஃபீல்டில் இருக்கிற இவரை நாங்கள் பாராட்டுறோம், நாங்கள்லாம் சேர்ந்து. அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா 40 வருஷம் லைட் மியூசிக்கை விடாமல் கிராமங்கள்லேயும் சரி, நகரங்கள்லேயும் சரி, திருமண வீடுகள்லையும் சரி, சபாவையும் சரி நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு பாராட்டு உண்டு. அவருக்கு தான் மற்றவங்களை பாராட்ட தனி விழா நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து இது வந்து அவர் 40ஆவது வருஷத்தை கொண்டாடுறதுனால இவரை நம்ம கொண்டாடலாம். இது 2லேருந்து 5 வரைக்கும் வந்து ரோட்டரி கிளப் அவங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அந்த நிகழ்ச்சியில் ஒரு வாழ்நாள் சாதனையாளர் விருது எனக்கு கொடுக்குறாங்க. அது ஐயா கையால் நான் அந்த நிகழ்ச்சியில் நான் வாங்குறேன் நான். ஸோ இதுதான். நன்றி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றிமா. எல்லாம் சாப்பிட்டீங்களா? வெரி குட் சார், வெரி குட். அடுத்தது பின்னணி பாடகி கங்கா அவர்களுக்கு கங்கை சார் ஒரு சால்வை அனுப்புறாங்க. அவங்க ஒரு சில வார்த்தை இங்க வந்துருமா மைக்கில் சென்டரா உட்காந்துமா. நான் அமெரிக்காவுக்கு கச்சேரி போகும்போது இவங்க தான் வந்தாங்க என் கூட. அமெரிக்காலாம் கச்சேரி பண்ணிட்டு போனாங்க. உலகமெல்லாம் சுத்தின முதல் மியூசிஷியன் நான் தான். சந்தோஷம். நாட்டுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எனக்கு ரொம்ப படபடப்பாக இருக்குது. ஆக்சுவலாக நான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட்லேயே நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ மீட் பண்ணுறேன். அதுக்கு வாய்ப்பு கொடுத்த UK முரளி சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன்.
நான் ஒரு சின்ன பாடகி. ஒரு 30 வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். நிறைய பேருக்கு என்ன தெரியாமல் இருக்கலாம், அதனால இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். ஏஆர் ரஹ்மான் சார் கிட்ட கோரஸ் பாடிட்டு இருந்தேன் முதல்ல, அதுக்கப்புறம் ட்ராக் பாடி மாம்பழமா மாம்பழம், அழகிய பிரம்மனிடம் போன்ற பாடல்கள் பாடியிருக்கேன். அந்த மாதிரி பாடல்கள் நாங்கள் சினிமாவில் பாடியிருந்தாலும் எங்களை வந்து பப்ளிக் கிட்ட கொண்டு சேர்க்கறது இவங்கள மாதிரி ஆளுங்க தான். நாங்கள் என்னதான் சினிமாவில் பாடினாலும் லைட் மியூசிக்கில் சார் மாதிரி ஆளுங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப்கோர்ஸ் சார் மாதிரி ஆளுங்க. இப்போ லோக்கல்ல எங்களுக்கு இவரை மாதிரி, வெளிநாட்டுலலாம் கூட்டிகிட்டு போகிற இவர் தான். ஆமாம். ஸோ இசை நிகழ்ச்சியில் மேடையில் பாடினால்தான் ஒரு பின்னணி பாடகருக்கு சரியான ரெக்கக்னிஷன் கிடைக்கும்னு நான் என்னோட அனுபவத்துலேருந்து சொல்கிறேன். நான் எத்தனை பாட்டு நம்ம பாடினாலும், சினிமாவில் எத்தனையோ பாட்டு பாடியிருக்கோம், ஆனால் ஒரு ஹிட்டு வந்துட்டு அந்த ஹிட்டை வந்து இன்னும் ஆள் தான் பாடியிருக்காங்கன்னு முகம் வெளியில் தெரியறது. இப்போல்லாம் சேனல்ஸ் வந்துடுச்சு. இப்போது நான் சொல்கிறது 25-20 வருஷம் முன்னாடி சேட்டலைட் சேனல்ஸ் ரொம்ப பிரபலம் ஆகிறதுக்கு முன்னாடி இசை கச்சேரியில் எவ்வளோக்கு எவ்வளோ பாடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ரீச், அதுதான் ப்ளேபேக் சிங்கர்ஸ்க்கு ரெக்கக்னிஷன். ஸோ எனக்கெல்லாம் யூகே முரளி சார் மாதிரி நிறைய இசை கச்சேரி வாய்ப்புகள் கிடைச்சதுனால மாம்பழமா மாம்பழம் பாட்டு பாடி ஹிட் ஆக்கினது மேடல் பாடி தான் இன்னும் நல்ல பிரபலம் ஆக முடிஞ்சது. இன்ஃபேக்ட் 20 இயர்ஸாக சாரோட நிகழ்ச்சிகளில் பாடிட்டுருக்கேன். நிறைய எனக்கு நல்ல வாய்ப்புகள் கொடுத்துருக்காரு. ஸோ அவரோட 40th இயர் செலிப்ரேஷன், அதுவும் நல்ல ஒரு காஸ்க்காக ஆனந்தம் ட்ரஸ்டோட பேலியேட்டிவ் இதுக்காக ஃபண்ட் ரைஸராக கூட பண்ணுறாங்கங்கிறது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுல எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய நிகழ்ச்சி யூகே முரளி சாரோட பாடி இருந்தால் கூட இது எனக்கு ரொம்ப குறிப்பிட்டு ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய விஷயம். ஏன்னா ஒரு நல்ல ஒரு காசுக்காக பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு அங்கே அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பாடல்கள் பாடணும். வரவங்களுக்குலாம் நிறைய பாட்டு பாடினா மற்றவங்களுக்கு வர்றவங்களாம் ஃபில்லப்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ யாரா வரல, அதான் சார் எத்தனையோ சிங்கர்ஸ் இருக்காங்க. பட் ஒரு வேளை இப்போ ஒரு சின்னது ஏன்னா எங்களுக்குமே இப்போ வாய்ப்புகள் குறைஞ்சிட்டு இருக்கு, அது சொல்லிதான் ஆகணும் சார். இப்போ எங்களுக்கு நான் ஒரு விஷயத்த ப்ரெஸ்ல சொல்லணும் விரும்புகிறேன். பிளேபேக் சிங்கர்ஸ்க்கு வந்து எங்களை மாதிரி பிளேபேக் சிங்கர்ஸ்க்கு இப்போ வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாயிடுச்சு. சினிமாவில் ஆஃப்கோர்ஸ் சான்ஸ் இல்லை, மேடையில் பாடுறதுக்கும் வாய்ப்புகள் கம்மியாயிடுச்சு. குறையா சொல்லலை. ரியாலிட்டி ஷோஸ்லேருந்து இந்த வர சூப்பர் சிங்கராக இருக்கட்டும், அந்த சரிகமப்பா, நானும் சரிகமப்பாவில் ஜூரியாக இருக்கேன். பட் என்னென்னா எங்களை மாதிரி சிங்கர்ஸுக்கு இப்போ வேல்யூ குறைஞ்சிடுச்சு. ஸ்டேஜில் பாடுறதுக்கு கூப்பிட்றதில்ல யாரும் பெருசாக. ஏன்னா இந்த ரியாலிட்டி ஷோலேருந்து வரவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. வேண்டாம் நான் சொல்லலை, ஈக்குவலாக கூப்பிடுங்க. அது இவர் செய்கிறார். அதுதான் நான் ஒரு முக்கியமாக இவர்கிட்ட பார்த்த ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. சில நிகழ்ச்சிகளில் பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கர்ஸோ இல்லை இந்த ரியாலிட்டி ஷோலேருந்து வர பசங்களை மட்டுமே வச்சு தான் ஷோஸ் பண்ணுறாங்க. அதில் இப்போ என்னை மட்டும் நான் சொல்லலை, என்ன மாதிரி என்னோட காலகட்டத்தில் இருந்த எத்தனையோ ஹிட்ஸு பாடல்கள் பாடியிருக்கிற பிளேபேக் சிங்கர்ஸு இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இன்னும் மறுபடியும் வாய்ப்பு கொடுத்தேன்னா அவங்களும் அவங்களோட திறமையை வெளிப்படுத்துவாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியா டாமினேட்டராக இருக்கிற இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு சரியான பிளாட்ஃபார்ம்ஸ் கிடைச்சதுன்னா நாங்களும் அவங்கள விட நல்லா பாடக்கூடியவங்க தான். இப்போ சூப்பர் சிங்கர்ஸில் இருக்கிறவங்களும் அவங்கள மட்டும் நீங்கள் இது பிளாட்ஃபார்ம் கொடுத்து இன்னும் புகழ் கொடுக்குறாங்க, இன்னும் அவங்க தான் மெடலை வரை பாடிட்டு இருக்காங்கன்னு வரும்போது பிளேபேக் சிங்கர்ஸ் நிறைய பேர் வந்து இன்னும் காணாமல் போயிட்டுருக்காங்கிறது என்னோட சின்ன கருத்து. தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க சார். இல்லைம்மா, அதில் என்ன விஷயம் சொன்னால், இப்போ வந்து படங்கள் வந்துட்டு இருக்கு. இளையராஜா பண்ணாரு 1500 படங்களுக்கு மேலே பண்ணிருக்காரு. நானும் ஒரு 125 படத்துக்கு மேலே மியூசிக் பண்ணிருக்கேன். நமக்கு கிடைச்ச வேலை அது வரைக்கும் தான். அதுக்கப்புறம் மேல புதியவர்கள் வர வர அவங்க மேல ஆர்வம் போறது இயற்கை. ஒரே நடிகர்கள் நடிக்கலையே, இப்ப மாறி போச்சு. வேற புதியவர்கள் வர்றாங்க, அவங்க எல்லாம் நடிக்கிறாங்கல்ல. அப்ப அவங்களுக்கு சந்தர்ப்பம் கூட இல்ல, மறுபடியும் நடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. எதுக்காக சொல்றேன்னா, அவங்களும் மியூசிக் பார்ட்டி வச்சிருக்காங்கன்னு சொன்னா பல பேர் புதுசா வர்றவங்களும் ஆதரிக்கணும். ஒரு பப்ளிசிட்டிக்கு நல்ல ஃபேஸ் தேவைப்படுது நமக்கு. அதே மாதிரி நம்ம ஃபேஸ்லாம் ஃபேட் அவுட் ஆயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சம். சரி, இவர் வந்தாதான் இவர் அதுக்கு தான் பாராட்டி சொன்னாங்க. இன்னும் அந்த மாதிரி சிங்கர்ஸ் நம்ம பழைய ஆட்களே அவங்க போட்டு போர் அடிக்காம புது ஆட்கள போட்டு நாங்கலாம் வந்திருக்கோம். ஒரு பாட்டு எங்களுக்கு கொடுத்தா மத்தவங்க புது ஆட்கள் அவர் கலந்து போடுறாரு. அதுதான் அவரை புதுசா வந்த சின்ன குழந்தைங்களா இருக்கட்டும் எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணி பாட வச்சு ஒதுக்குனாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாம் இல்ல சினிமா, அதனால ஒதுக்குனாங்கன்னு நம்ம நினைக்க கூடாது. நம்ம இருக்கிறோம்னு நினைச்சுக்கோ.
நன்றி, தேங்க்யூ. ஒரு நிமிஷம் அவர்